Taste the Daily. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்வுக்கு இந்திய விமானப்படை ஏற்பாடு செய்திருந்தது. சரியாக 11 மணி அளவிலிருந்து 1 மணி வரையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இதனை கண்டு ரசிக்க பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக வந்து பார்க்கலாம் என இந்திய விமானப்படை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று காலை 6 மணி முதலே மக்கள் அலை அலையாக வரத் தொடங்கினர். பல லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் குவிந்ததால் சென்னை மாநகரமே தற்போது போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவித்து வருகிறது. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக காட்சி அளிக்கின்றன. சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்திய விமானப்படையின் வான் சாகசங்கள் 1 மணி அளவில் நிறைவடைந்தது. இந்த 1 மணி அளவு வரை நடைபெற்ற இந்த விமான சாகசத்தை பார்த்து ரசிப்பதற்காக சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து மெரினா கடற்கரையில் குவிந்த மக்களுக்கு போதிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வாகனங்களை நிறுத்துவதற்கு போதுமான அளவுக்கு இடவசதிகளை ஏற்படுத்தி தராத காரணத்தால் தற்போது சென்னை மாநகரமே ஸ்தம்பித்து நிற்கிறது. அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக காட்சி அளிக்கின்றன. குறிப்பாக காமராஜர் சாலையில் மட்டுமே போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்த சென்னை மாநகர போக்குவரத்து துறை இந்த இணைப்பு சாலைகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கு சரியான இடவசதியை ஏற்படுத்தி தராதது மட்டுமல்லாமல் வெகு தொலைவில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்ததால் பொதுமக்கள் காலையிலேயே மிகுந்த அலைச்சலுக்கு உள்ளாகினர். தற்போது மணி 1 மணி அளவில் இந்த வான் சாகச நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தாலும் தற்போது மணி 4 மணி ஆகிறது. இந்த 4 மணி நேரமாக சென்னை மாநகர் முழுவதுமே போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த காமராஜர் சாலையிலிருந்து இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய சாமி சிவானந்தா சாலை, பெசன் சாலை, அதே போன்று பாரதி சாலை, PV ரமணா சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ண சாலை என இந்த அனைத்து சாலைகளிலுமே மக்கள் அதிக அளவில் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 4 மணி நேரமாக மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். அந்த அளவுக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலை தற்போது சென்னை மக்கள் பார்த்து வருகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு ஒரு புறம் போக்குவரத்து காவலர்கள் இல்லை என்ற ஒரு பற்றாக்குறை ஒரு புறம் என்றாலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு சரியான இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்ததாக இந்திய விமானப்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15 லட்சம் பேர் இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை ஒரே நேரத்தில் கண்டு ரசித்தது உலக சாதனையாக பார்க்கப்படுவதாகவும் லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதுமாக இந்திய விமானப்படை தெரிவித்திருந்த நிலையில் இத்தனை லட்சம் பேர் கூடினால் எது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணித்து அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போதிய அளவில் காவல்துறையினரும் அல்லது வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதிகளையும் செய்து தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த போக்குவரத்து நெரிசலை சிக்கி தவிக்கும் சென்னை மக்கள் முன்வைத்திருக்கின்றனர். மெரினா கடற்கரையில் கண்டு நடக்கக்கூடிய இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பதற்காக வர உள்ள பொதுமக்களுக்கு போதிய போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டும் வலுத்து உள்ளது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரைக்கு அதிக அளவில் பேருந்துகளை இயக்குவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. ஆனால் கூடுதல் பேருந்துகள் எவையும் இல்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு வழக்கமாக இந்த காமராஜர் சாலையை நோக்கி மெரினா கடற்கரையை நோக்கி 120 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் ஆனால் இந்த 75 பேருந்துகளை இயக்குவதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருந்தாலும் ஆனால் எங்கு பார்த்தாலும் பேருந்துகளின் நடமாட்டத்தையே பார்க்க முடியவில்லை என்பதும் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்தமாக அனைவரும் பறக்கும் ரயிலில் செல்வதற்கு முயற்சித்ததால் பறக்கும் ரயில் நிலையங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. வேளச்சேரியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரை இந்த மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருகை தருவதால் அனைத்து பறக்கும் ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆபத்தை உணராமல் ரயில் நிலையங்களில் ரயில் நிறுத்தங்களில் அங்கும் இங்குமாக பொதுமக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேளச்சேரியிலிருந்து கலங்கரை விளக்கம், அதே போன்று சேப்பாக்கம், அதே போன்று திருவல்லிக்கேணி ஆகிய 3 இடங்களுக்கு மெரினா கடற்கரையில் வந்து இந்த வான் சாகச நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பதற்காக வரக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது அனைத்து ரயில் நிலையங்களிலுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பறக்கும் ரயில் நிலையங்களில் காத்து கிடக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ரயில் வருவதை உணராமல் ரயில் நிலையத்தில் இருந்து தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கடக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் பறக்கும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் அந்த வான் சாகச நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்ப முடியாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த காமராஜர் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஸ்தம்பித்து போயிருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாகன ஓட்டிகள் நிறைய நெரிசலில் சிக்கி தவிப்பதால் இந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போதிய அளவில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கு இடமில்லாததால் 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைகளை நோக்கி செல்லக்கூடிய நோயாளிகளும் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் அவதிக்குள்ளாகின்றனர்.
மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த வான்வெளி சாகசத்தை பார்த்து ரசிப்பதற்காக சுமார் 15 லட்சம் பேர் வருவார்கள் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதனை சீர் செய்வதற்கு போதிய அளவில் போக்குவரத்து காவலர்களும் வாகனங்களை நிறுத்துவதற்கு சரியான இடத்தையும் ஒதுக்காததே இது போன்ற போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்றுதான் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.